வணக்கம் திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே, வணக்கம். இந்த வார ஜோதிட கேள்வி நேரத்தில் புதையில் கிடைக்கும் யோகம் வர எந்த கிரகங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும்? அடுத்ததாக ஆன்மீக கேள்வியில் நாம் நம்முடைய இஷ்ட தெய்வங்களை வீட்டில் எந்த திசையை நோக்கி மாட்டி வைக்கலாம்? இதுதான் இந்த வாரத்தினுடைய நேயர்களுடைய கேள்வியாக நம்மளிடையே வளம் வந்து இருக்கிறது. தாங்கள் இதற்கான பதிலை விரைவில் எங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அன்புடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். புதையல் யோகம் கொடுக்கறதுக்கு ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கிரகங்களுக்கு புதையல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தனி காரகத்துவம் இல்லை. ஆனாலும் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். புதையல் அப்படின்னாலே புதைந்து கிடக்கிறது, பூமிக்குள்ளார மறைஞ்சு கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு இடம் இருக்கும். நம்ம 12 கட்டம் இருக்குல்ல, ராசி கட்டம், 12 ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியது. அதுல ஒரு ஆதிபத்தியம் மறைந்த ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும். அந்த இடத்துல கிரகம் இருந்துச்சுன்னா கிரகங்கள் தனியா கொடுக்காது. புதையல் அப்படிங்கறத ஒரு கிரகம் இப்ப குரு இருக்கு புதையல் கொடுக்கும், சனி இருக்கு புதையல் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆதிபத்தியத்துல ஒரு கிரகம் வேலை செஞ்சதுன்னா அதுக்கு புதையல் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்முறைப்படும் அப்படின்னு சொல்லலாம். புதையல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூமியில் புதையுண்ட பொருள்களை நமக்கு வெளிக்கொண்டு வர்றதுதான் புதையல். அப்போ அதுக்கு 8ஆம் இடம், நமது 8ஆம் பாவகம் தான், அதாவது லக்னத்தில இருந்து 8ஆம் பாவகம் தான் புதையல் சம்பந்தமானது. மறை பொருளை வெளிக்கொண்டு வர்றது. அந்த இடத்துல ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. சில நல்ல கிரகம் இருக்கிறப்ப நல்லவைகளை தரும், மறைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து நல்லவைகளை வெளிக்கொண்டு வரும். கெட்ட கிரகம் இருக்குதுன்னா அவங்களுடைய கேரக்டர்ல ஏதாவது ஒரு கெட்ட தன்மை இருக்கும், ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கிரகம் வேலை செய்யறப்ப அந்த ரகசியம் வெளிவரும். இதுதான் அதுல உள்ளது. புதையல் அப்படிங்கிறது உங்களுக்கு மண்ணுக்கு கீழே மறைஞ்சிருக்கிறது தான் நம்ம புதையல்னு சொல்லுவோம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் ஏதோ நகைகள் எல்லாம் போட்டு புதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அது இப்போ வெளியில வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புதையல் அப்படின்னு சொல்லலாம். சிலவங்களுக்கு அதாவது வீடு கட்டுறதுக்காக அந்த புதைக்குழி அப்படின்றத நோண்டிட்டு இருப்பாங்க. அதை எடுக்கிறப்ப, அந்த குழி எடுக்கிறப்ப அதுல இருந்து புதையல் அப்படின்னு ஏதாவது ஒரு பழைய பொருள்கள் கிடைக்கும், அதை புதையல்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல மண்ணை எடுக்கிறப்ப பூமிக்கு கீழே நிலக்கரி கிடைக்கும். அப்போ அது யாரோட இடம், சொந்தது யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அது புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலக்கரி கிடைக்கும், அந்த கிரானைட் மாதிரி கல் கிடைக்கும், சில விலை உயர்ந்த பாறைகள் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை புதையல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீனவர்கள் கடலுக்கு கீழே போய் முத்தெடுக்கிறாங்க, அதுவும் ஒரு புதையல் தான். அதாவது நம்ம பூமிக்கு கீழ்பரப்புல தான் போய் முத்தெடுக்கிறாங்க. அப்போ அது யாருக்கு முத்தெடுக்கிற தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது 8ஆம் இடம் வேலை செய்யுது, அவங்களுக்கு அது புதையல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் வேலை செய்யுதுன்னா புதையலை மட்டும் கொடுக்காது. இதுல நீங்க புதையல் அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. புதையலுக்குன்னு தனி ஒரு கிரகம் இல்லை. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த புதையல்ங்கிற ஒரு செயலுக்கு சாத்தியம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில். ஆனா புதையல் அப்படிங்கிறது பூமிக்கு கீழே புதைஞ்சது மட்டும் நான் சொல்லல, மற்ற மறைக்கப்பட்டவைகள். சிலருக்கு மற்றவர்களால உயில் அப்படின்னு எழுதி சொத்துக்கள் வரலாம். அதாவது பிள்ளைங்களுக்குன்னு ஒரு அப்பா சேர்த்து வச்சிருப்பாரு, அது அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்காம கடைசி காலத்துல வேற யாருக்காவது எழுதி வச்சுட்டு போயிடுவாரு. அந்த உயில் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து, அதாவது ஒருத்தவங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருப்பாங்க, அது வேற யாருக்கும் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பொருளை எடுத்துட்டு போறாரு, ஒரு 10 பவுன் நகை எடுத்துட்டு போறாருன்னா எங்கேயாவது அவர் காணாடிச்சுடுவாரு, அது வேற ஒருத்தவங்க கையில கிடைக்கும். அது உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தின் மூலம் தான் கிடைக்கும். ஆக 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து நல்ல நிலையில செயல்பட்டா புதையல் மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் கைகூடும். திடீர்னு கிடைக்கும், யாருக்கே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். திடீர்னு ஒரு திருடனே ஏதாவது திருடிட்டு போறான்னு வச்சுங்களேன், அவனே போலீஸ்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு நிலையில இருப்பான். அப்ப எங்கேயாவது தூக்கி மறைச்சு வைக்கிறேன்னு தூக்கி எங்கேயாவது போட்டுருவோம், அது உங்க கண்ணில் கிடைச்சிடும். அப்போ அது உங்களுக்கு புதையல். அப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகத்துல 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுல ஒரு கிரகம் இருந்து அந்த தசை நடைமுறைக்கு வரணும்.
அது நடைமுறைக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு புதையல் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இதுல பதில் இல்லை. அந்த புதையல் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான லக்ன அமைப்பு உங்களுக்கு இருக்கணும். அந்த லக்னாதிபதியோட வலிமை அந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது ஒருத்தர் வந்து 10 கிலோ தங்க நகை வச்சிருக்காரு, அதை உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நீங்க வந்து வாலிப வயதுல இருந்தீங்கன்னா அந்த 10 கிலோ தங்கத்தை தாங்கி பிடிச்சு தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு வலிமையான நிலையில இருப்பீங்க. நீங்களே குழந்தையா இருக்கீங்க, 2 வயசு குழந்தையா இருக்கீங்க, உங்களுக்கு அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருந்து அந்த தசை புத்தி வேலை செய்யுது அப்படின்னா அப்போ வந்து அந்த 10 கிலோ தங்கத்தை வாங்குற டேலண்ட் உங்களுக்கு இருக்காது. இல்லை நீங்க வயோதிகமாகி அதாவது ரொம்ப என்னையே ஒரு ஆள் தாங்கி பிடிச்சிதான் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த 10 கிலோ தங்கத்தை வாங்குற நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. இதுதான் இதுல அதான் லக்னாதிபதி வலிமை அப்படின்னு சொல்லணும். எல்லாமே அந்த லக்னாதிபதி அனுபவிக்கக்கூடிய நிலையில இருந்தாதான் அந்த புதையலோ இல்லை அதற்கு சமமான வேறு ஏதோ கிடைக்கும். அது இல்லாம அந்த லக்னம் வலிமை இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், இது சம்பந்தமா எதுவுமே கிடைக்காது. இது எல்லாமே அப்படிதான். எல்லாமே ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தவரோட ஜாதக அந்த நாள்ல வேற நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஏன் எல்லாரும் முதலமைச்சர் ஆகல? ஏன்னா அவங்களுக்கு லக்னம் வலிமை இல்லை. புரிஞ்சது இல்ல? அதே போலதான் இந்த 8ஆம் இடம், புதையல், லாட்டரி இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒருத்தருக்கு நல்லவையா நடக்கணும் அப்படின்னா அதற்கு அவங்க லக்னம் வலிமையா இருக்கணும், 8ஆம் இடம் வலிமையா இருக்கணும். அப்பதான் புதையல் மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கைகூடும். அப்படி இல்லை, அதுவே இந்த லக்னாதிபதியே பாவத்துவமா இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகமே ரொம்ப சனியோட பார்வையில இருக்கு, செவ்வாயோட பார்வையில இருக்கு, ராகுவோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த புதையல் அப்படிங்கிற மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்காது. நமக்கான சில 8ஆம் இடத்தின் மற்ற காரகங்கள் இருக்குல்ல, அதாவது அசிங்கப்படுதல், அவமானப்படுதல், ஆயுள் குறைவு, மரணம், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால புதையல் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு கிரகம் இல்லை, அது வந்து ஒரு ஆதிபத்தியத்தின் மூலம் தான் கிடைக்குது. உங்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்துக்கு எந்த கிரகத்தோட பார்வை இருக்கு, நல்ல பார்வையா இருக்கா, கெட்ட பார்வையா இருக்கா பாருங்க. உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்காரு, அதோட வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த 8ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிற அந்த கிரகம் தசை நடத்துதா, எப்போ வருது அப்படிங்கிறத பாருங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு யோகம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நாம வழிபடுற தெய்வங்களை எப்போதும் கிழக்கு நோக்கி தான் வைப்போம். அதாவது மேற்கு திசையில வச்சு கிழக்க பார்க்குற மாதிரி தான் வைப்போம். இதுதான் ஆகம விதி. ஏன்னா நம்ம வந்து ஒட்டுமொத்த உலகமுமே சூரியனை மையப்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு சூரியன் இல்லைன்னா உலகத்துல எந்த ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அந்த மாதிரி எல்லாமே சூரியனை நம்பி வாழ்றதால நம்ம எல்லா கலாச்சாரத்தையும் அதுக்கு தான் எந்த செயல் செய்தாலும் வந்து இந்த கிழக்கு அப்படிங்கிற ஒரு திசையை பார்த்து தான் செய்வாங்க. நம்ம வீடு கட்டினா கூட கிழக்கு பக்கம் தான் வந்து ஜன்னல் வச்சு கட்டுவாங்க. அதாவது சூரிய ஒளி உள்ளுக்கு வரணும், காற்று உள்ளுக்கு வரணும். இதுதான் வாஸ்து அப்படிங்கிறது. நாம செய்யற செயல்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு அப்படிங்கிறத அதிகப்படியா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது வந்து சூரியனை மையப்படுத்தி செய்கிறது. அதே போல எந்த சுபகாரியம் செஞ்சாலும் அந்த சூரிய ஒளி உச்சி வேலைக்கு வந்து அது கீழே இறங்குறத விட, அதாவது உச்சி வேலைக்கு வந்து இந்த சூரிய ஒளி மறைய ஆரம்பிக்கிறதுக்குள்ளார அந்த நல்ல காரியங்களை முடிச்சிருவாங்க. அதனால எல்லாமே சூரியனை மையப்படுத்தி செய்யறதால நாம வணங்குற தெய்வங்களையும் அந்த சூரியனை பார்த்து தான் வைக்கிறாங்க. இதுதான் ஆகம விதி. அதனால எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது கிழக்க பார்த்து தான் செய்வாங்க. அதுதான் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோயில்களை பார்த்தீங்கன்னாலும் நமக்கு தெய்வங்கள் வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும். சில உக்கிர தெய்வங்கள் மட்டும்தான் வடக்க நோக்கி இருக்கும். அதனால வந்து ஏன்னா அந்த சூரியனோட சக்தியை அது நேரடியாக பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த விதிப்படி தான். ஏன்னா எல்லா கிரகங்களுக்குமே சூரியன் தான் ஒளியை கொடுக்குது. அப்போ அந்த கிரகங்களுக்கு காரகமா ஒரு தெய்வத்தை வச்சிருக்காங்க. அப்ப அந்த தெய்வங்களுக்கும் அந்த சூரியனால தான் ஒளி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆகம விதிப்படி எல்லா கிரகங்களையும், எல்லா கோயில்களும், எல்லா வழிபாட்டு தலங்களும் எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும். நாமளும் வீட்டுல வந்து பூஜை அறையில நமக்கு பிடிச்ச தெய்வங்களையோ இல்லை வந்து நம்மளுடைய குல தெய்வங்களையோ எந்த கடவுளா இருந்தாலும் அதை கிழக்கு பார்த்து வைக்கணும். அதாவது மேற்கு திசையில வைக்கணும், கிழக்க பார்த்து வைக்கணும்.
அப்படின்னு வழிபடுறது தான் ஒரு சிறந்த முறை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.